ஹலோ! வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நமக்கு வந்த ஒரு மினி பல்க் ஆர்டர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் கிஃப்ட்காக தான் கிளைண்ட்டோட கிட்ஸ் பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 100 ராகி ப்ரௌனிஸ் வந்து சிங்கிள் பீசஸாக வேணும், ஸ்கூலில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ ராகி ப்ரௌனி தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரௌன் சுகர் அண்டு ராகி ஃப்ளவர் யூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்க கேட்ட மாதிரியே இந்த ப்ரௌனிஸ் வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ரௌனிஸ் மஃபின்ஸ் குக்கீஸ் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே நீங்கள் சென்னை ஃபுல்லாகவே நம்ம ஆல் ஓவர் சென்னையில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ராகி ஃப்ளோர் வச்சு இந்த பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ராகி ஃப்ளோர் வந்து நம்ம மைதா மாதிரி கிடையாது, ஒரு 4-5 வாட்டி அதை வந்து நம்ம நல்லா வந்து ஜலிச்சு எடுக்கணும். ஏன்னா அதில் சின்னதாக கல் ஒரு தூசியோ இருக்கும். ஸோ நம்ம நீட்டாக அது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் 2 பேட்சாக ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கானது இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது பேக் ஆகிற டைமில் நான் செகண்ட் பேட்சும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நான் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நல்லா சில் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடாகவும் இது பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணி எடுத்த ப்ரௌனிஸை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. அது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்த பிவிசி பாக்ஸில் நான் பேக் பண்ணிட்டேன். அண்ட் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஸ்பூன் குடிக்கும்போது ஒரு குழந்தைங்களும் அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு